நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு புனிதமான கங்கை நதிக்கரையில் ஒரு சிறிய அமைதியான கிராமம் இருந்தது. இந்த கிராமத்தில் தெய்வீக தன்மை வாய்ந்த கமலாம்பாள் என்ற பக்தியுள்ள பெண் வசித்து வந்தார். வாரம் தவறாமல் கமலாம்பாள் துர்க்கை, லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியை எளிய காணிக்கைகள் மற்றும் தூய பக்தியுடன் வழிபட்டார். ஒரு வருடம் புனிதமான ஆஷாட நவராத்திரி தொடங்கப் போவதை கமலாம்பாள் அறிந்து கொண்டார். ஆஷாட நவராத்திரி சக்தி உபாசனைக்கு உகந்தது என்பதை கமலாம்பாள் அறிந்திருந்தார். அவர் வராகி அம்மனை பூஜிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். யாரிடமும் சொல்லாமல் ஆஷாட நவராத்திரியின் அன்று அவர் பூஜையை ஆரம்பித்தார். தொடர்ந்து பூஜித்து வந்தார். 3ஆம் நாளில் கமலாம்பாள் கனவில் வராகி அம்மன் தோன்றினார். வராகி அம்மன் அவளை ஆசீர்வதித்து, உன் குடும்பத்தை எல்லா தீமைகளிலிருந்தும் மறைமுக ஆபத்துகளிலிருந்தும் நான் பாதுகாப்பேன் என்று கூறினாள். வராகி அம்மன் ஆசி வழங்கினார். 9ஆம் நாளில் கமலாம்பாள் தன் வீட்டின் பின்னால் இருந்த பழைய மரத்தால் ஈர்க்கப்பட்டாள். மரத்தின் அடியில் அதிசயம் நிகழ்ந்தது. மரத்தின் வேர்களுக்குக் கீழே ஒரு பழங்கால செம்பு வராகி யந்திரம் ஒளிர்வதைக் கண்டாள். அவளுக்கு வராகி யந்திரம் கிடைத்தது. கமலாம்பாள் வராகி அம்மனின் அருள் தனக்கு கிடைத்ததை உணர்ந்தார். கமலாம்பாள் இன்னும் அதிக பக்தியுடன் தனது தினசரி பிரார்த்தனைகளைத் தொடர்ந்தாள். அந்த நாளிலிருந்து அவளுடைய குடும்பம் எதிர்மறையிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. அவளுடைய வீடு அமைதி மற்றும் ஆசீர்வாதங்களால் நிரம்பியது. ஆஷாட நவராத்திரியின் போது வாராகி அம்மனை உண்மையாக வழிபடுவது மறைந்திருக்கும் தடைகளை நீக்கி தெய்வீக பலத்தைக் கொண்டுவரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். நவராத்திரி என்றாலே அது அம்மன் வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான ஒரு காலம் என்று எல்லோருக்கும் தெரியும். நம் வாழ்வில் வரும் அனைத்து துன்பங்களுக்கும் சவால்களுக்கும் பஞ்சமே இல்லை. உடல்நலம் கோளாறு, எதிரிகளின் தொல்லை, வேலையில்லா பிரச்சனை, மனநலம் சார்ந்த பிரச்சினைகள், உறவு சிக்கல் என பல எண்ணற்ற பிரச்சனைகள். இதிலிருந்து விடுபட நாம் இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒருநாள் விரதம் இருந்து வாராகி அம்மனை வழிபட்டால் வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாகும். இந்த ஆஷாட நவராத்திரி நாளில் எப்படி வழிபட்டால் நம் துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கும் என்று இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு வாராகி அன்னையை ரொம்ப பிடிக்குமென்றால் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஓம் வாராகி தாயே போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி அன்னை வாராகி வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. இந்த நாளில் செய்யும் வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் என்கிறது புராணம். பொதுவாக நவராத்திரி என்றதும் நமக்கு புரட்டாசி மாதம் கொண்டாடும் ஆயுத பூஜை காலமான மகா நவராத்திரியே நினைவுக்கு வரும். ஆனால் அந்த காலத்தில் 12 மாதங்களிலும் 12 நவராத்திரிகளைக் கொண்டாடும் வழக்கத்தை நம் முன்னோர் கொண்டிருந்தனர். காலப்போக்கில் அந்த வழக்கம் குறைந்து முக்கியமான 4 நவராத்திரிகளைக் கொண்டாடும் வழக்கமே உள்ளது. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, சியாமளா நவராத்திரி என்னும் இந்த 4 நவராத்திரிகளில் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இந்த ஆஷாட நவராத்திரிக்கு உரிய தேவி வாராகி அம்மன். பொதுவாகவே ஆடி மாதங்கள் விவசாயத்துக்கு உகந்தவை. இந்த மாதங்களில்தான் புதிய மழை பெய்து நிலம் விதைப்புக்கு உகந்ததாக இருக்கும். எனவே இந்தக் காலத்தில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அன்னை கைகளில் ஏர்கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருகிறாள். இதுவே இவள் உழவுத் தொழிலைக் காத்து அருள்பவள் என்பதன் அடையாளம். அதனால்தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை பெரிய கோயிலில் வாராகி அன்னைக்கு தனி சந்நிதி கொண்டு வழிபட்டார் ராஜராஜன். தஞ்சை பெரிய கோயிலில் இப்போதும் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. வாராகி அன்னைக்கு இந்த நாள்களில் நவதானிய அலங்காரம், தேங்காய்ப்பூ, சந்தனம், குங்கும அலங்காரம் என தினமும் ஒரு பொருளால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபடுவார்கள். வாராகியை வழிபட உகந்த திதி பஞ்சமி திதி. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை, தேய்பிறை என 2 காலங்களிலும் வாராகியை வழிபட வேண்டுமென்றாலும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வாராகி அன்னைக்கு பஞ்சமி என்ற திருநாமம் உண்டு. அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் என்றும் பஞ்சம் போக்குபவள் என்றும் பொருள் கொள்ளலாம். வாராகி தேவிக்கு தானிய கோலமிட்டு வழிபடுவது சிறப்பு. வீட்டில் பஞ்சமி அன்று பூஜை அறையில் விளக்கேற்றி சிறு கோலமிட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து அன்னை வாராகியை வழிபட்டால் வீட்டில் எப்போதும் தானியங்கள் நிறைந்திருக்கும். வாராகி அன்னை வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகளால் உண்டாகும் பயங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் போகும்.
வாராகிக்காரனிடம் வாதாடாதே என்று ஒரு சொல்லாடலே முன்பு இருந்தது. காரணம், வாராகியை வழிபடுபவர்கள் சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. ஆஷாட நவராத்திரி 9 நாளும் விரதம் இருந்து வாராகி அன்னையை வழிபட்டு வந்தால் எதிரிகளின் தொல்லை, இடம் சார்ந்த பிரச்சினைகள், உடல் சார்ந்த பிரச்சினைகள், திருமணத்தடை, கண் திருஷ்டி, வியாபார தடை போன்றவைக்கு தீர்வு கிடைக்கும். பிரமாண்ட புராணம் வாராகி தேவியின் மகிமைகளை விளக்குகிறது. பண்டாசுர வதத்துக்கு லலிதாம்பிகை புறப்படும்போது தேவி வாராகியும் தன் கிரி சக்கரத்தில் எழுந்தருளினாள். அப்போது சுற்றியிருந்த தேவதைகள் வாராகியை துவாதச நாமங்கள் சொல்லித் துதித்தனர். துவாதசம் என்றால் 12. இந்த 12 நாமங்களை சொல்லித் துதித்து அன்னையை வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தியடையும் என்கிறது பிரமாண்ட புராணம். அந்த 12 நாமங்கள் பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமயசங்கேதா, வராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரிக்யை என்பன அந்த நாமங்கள். இந்த 12 நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் அன்னையின் சந்நிதியில் அல்லது வீட்டில் அம்பிகையின் படத்துக்கு முன் நின்று சொல்லி வணங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். பூமி தொடர்பான தீர்க்க முடியாத பிரச்சினைகள் இருந்தால் கட்டாயம் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை வாராகி. அன்னையை பஞ்சமி தினத்தன்று விரதமிருந்து வழிபட்டால் பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீவாராகி தேவிக்கு சில நிவேதனங்கள் விசேஷம். மாதுளை, தோல் நீக்காத உளுந்து வடை, நவதானிய வடை, மிளகு சேர்த்த தயிர் சாதம், சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த பானகம், மிளகு தோசை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலம், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பால், கருப்பு எள் உருண்டை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தேன் இவை அனைத்தும் அன்னைக்கு பிரியமானவை. இவற்றில் ஏதேனும் ஒன்றையோ இயன்றால் இவை அனைத்தையுமோ படைத்து மற்றவர்களுக்கும் விநியோகித்து வாராகியை வழிபட்டால் வேண்டும் வரங்கள் கிடைக்கும். இந்த ஆஷாட நவராத்திரியில் நாம் அனைவரும் வீட்டில் விளக்கேற்றி அன்னைக்கு பிரியமான 12 நாமங்களைச் சொல்லி வாராகி தேவியை வழிபடுவோம். நம்மை பிடித்திருக்கும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும். சப்த கன்னியர்களில் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீவராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீவராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார். அப்படிப்பட்ட வராகி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓம் வாம் வராகி நம, ஓம் வ்ரும் சாம் வராகி கன்யகாயை நம எனும் வராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி 108 முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், வறுமை ஒழியும், காரிய தடைகள் விலகும், எதிர்ப்புகள் நீங்கும், எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும். ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள். இப்படி வராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன. அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் 5வது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி, பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன. ஸ்ரீவாராகி அம்மன் ஆதிபராசக்தியின் படைத்தலைவி. இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் சொந்தக்காரி. ஸ்ரீவாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவோர் பில்லி, சூனிய பிரச்சினைகள் மற்றும் எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபடுவார்கள். வீட்டிலேயே இவளின் திருவுருவப் படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். வாராகி அம்மனை செவ்வாய், வெள்ளி என்ற இல்லாமல் தினமும் அஷ்டோத்திரம் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் சக்தியை கொடுக்க வல்லது. மேலும் அஷ்டோத்திரத்தில் உள்ள அந்த அம்மனின் நாமங்களை சொல்லியும் வழிபடலாம். தினமும் காய்ச்சிய பாலில் சர்க்கரை கலந்து நெய்வேத்தியம் செய்யலாம். கேசரி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வெள்ளரிக்காய் ஆகியவற்றையும் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். கஷ்டம், கடன், பிரச்சினைகளிலிருந்து விடுபட ஒரு தேங்காயை உடைத்து
2 மூடிகளிலும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு குங்குமம் இட்டு தீபம் ஏற்றி அந்த தீபம் தானாகவே மலை ஏறவிட வேண்டும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட பஞ்சமி திதி அன்று இவ்வாறு விளக்கேற்றி வழிபடலாம். எனவே இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அன்னையை வழிபடுவோம். நம்மை பிடித்திருக்கும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் என்று மனமாற வேண்டிக் கொள்வோம்.